பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலும் அப்படிப்பட்ட நிலைகளை எல்லோரும் அல்ல, கிறிஸ்துவை உண்மையாய் சார்ந்து விசுவாசத்தோடு தன்னுடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்கக்கூடியவர்களாகவும் இரத்த சாட்சிகளாகவும் மரிக்கும்படியாக சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவது என்பது இப்போது உள்ள காலகட்டங்களிலே மிக கடுமையாக காணப்படக்கூடிய காரியம். ஆனால் வேறு விதமாக நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கலாம். நம்முடைய அன்பை செலுத்தி அல்லது ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து விசுவாசத்தோடு காத்திருந்து இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க முடியும். சில நேரங்களிலே நாம் பகைக்கப்படுகிறவர்களாக, நகைக்கப்படுகிறவர்களாக, கொல்லப்படுகிறவர்களாகவும் காணப்பட முடியும். ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த நாளிலே இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ரட்சிப்பிலே நாம் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சில தியாகங்களை நாம் செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயங்களோ வேறு எதுவாய் இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக, இந்த ரட்சிப்பு பூரணம் அடையத்தக்கதாக நாம் அவருடைய நாமத்திலே அவரிலே நிலைத்திருப்போம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலை நிற்பவனே அப்படின்னா நாம் அந்த வாக்கியத்துக்கு எவ்வளவு உத்தரவாதமும் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேணும். நம்மை கெடுக்கிற, வழிவிலக பண்ணுகிற, சோர்வடைய பண்ணுகிற சத்துனுடைய கிரியைகள் நமக்கு எதிராக அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நாம் ஒரு நாளும் பின்மாற்றமோ பின்வாங்கியோ போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலியம் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாராலும் பகைக்கப்படுகிற நிலை, பகைக்கப்பட்ட நிலை, ஆனாலும் நாங்கள் உம்முடைய ரட்சிப்பிலே, உம்முடைய அன்பிலே, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நிலை நிற்கக்கூடியவர்களாய் நாங்கள் வாழும்படிக்கு உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்தருள வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தி வேண்டுகிறோம் ஐயா. நாம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.